சத்குருவே சரணம். மனைவி குழந்தைகள் பிரிகின்ற காலம் எப்போது? இப்போது ராகு தசை சுயபுத்தி, கேது தசை சுயபுத்தி, சனி தசை சுயபுத்தி, செவ்வாய் தசை சுயபுத்தி, இவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் வந்துட்டு தான் போகும். அப்படி வரும்பொழுதெல்லாம் மனைவிக்கு உடல்நல சரியில்லாமல் போகும், குழந்தைக்கு உடல்நல சரியில்லாமல் போகும், அல்லது மனைவி பிரிஞ்சு போயிடுவாங்க, குழந்தைகள் இறந்து போயிடும். இப்படி உங்கள் குடும்பத்தில் நிறைய சோகமான துக்கமான துயர நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதனால் உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்து இதுபோல் இந்த திசைகள் வரும்பொழுது, புத்திகள் வரும்பொழுது அதற்குரிய பரிகாரங்கள் செய்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனைவி குழந்தைகளை பிரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன வாழ்க்கை என்ன இருக்குது? அவர்களோடு சேர்ந்து குடும்பமாக வாழ்கிறதான வாழ்க்கை. இப்போது சில நாட்கள் வரும்பொழுது நான் சொன்ன இதுபோல் திசைகள் வரும்பொழுது அந்த கலஸ்தரத்தை துண்டிப்பதற்கு, அவர்களுக்கு துன்பம் கொடுப்பதற்குன்னு கிரகங்கள் நடந்துக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் புத்திரர்களுக்கு தோஷம் வரும். அப்போ கவனமாக மனைவி பிரியாமல் இருக்கிறதுக்கும் குழந்தைகள் உங்களை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் உள்ள பரிகாரம் பண்ணுங்கள். நிறைய பேர்கிட்ட நான் கூப்பிட்டு சொல்லுவேன். அவங்க சரின்னு கண்டுக்காமல் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மனைவி குறைச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டில் 2 வருஷமாக இருக்காங்க, குழந்தைக்கு உடம்பு முடியாமல் சீரியஸாக ஆஸ்பத்திரியில் இருக்குது. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் செய்கிறத விட நடப்பதற்கு முன்னால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தசை புத்தியை பார்த்து அதற்குரிய பரிகாரம் செய்து சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துக்கலாம். ஜோதிடம் என்பது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி, வேறு ஒன்றும் இல்லை. அந்த வழிகாட்டி இப்படி போங்க, இப்படி செய்யுங்க, இது செய்யாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். நல்ல நேரம் நடக்குது, இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு நடக்குது, சுக்கிர தசை சுய புத்தி 3.5 வருஷம், அப்பா நிம்மதியாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. அதுபோல் தெரிந்து கொண்டு நிம்மதியாக இருங்க. ஒரு தடவை ஜாதகத்தை உங்கள் அருகாமையில் உள்ள ஜோதிடர்கள்ட்ட பார்த்து தெரிஞ்சுங்க. அப்போ சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.